எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, அத மனசுக்குள்ளேயே வச்சு மறைச்சுக்கிட்டு, தன்னுடைய வெளித்தோற்றத்துக்கு மட்டும் ரொம்ப வீரமாவும், தீரமாவும், கம்பீரமாவும், தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாரியும் காட்டிக்கக்கூடிய, அதாவது நடிக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே. உடனே சிம்ம ராசிக்காரங்க கோவப்படாதீங்க. நடிக்கிறேன்னு நான் சொல்லல. உங்களுடைய வலிகளை நீங்க மறைக்கிறதுக்காக நடிக்க ட்ரை பண்றீங்கன்னு சொல்றேன். ஆனா நீங்க வெளிப்படையாக இருந்தாலுமே மத்தவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குனாக்கா, இவனுக்கெல்லாம் என்ன கொற? ஜம்முன்னு இருக்கான். காசு பணத்துக்கு ஒரு குறையும் இல்ல. பாரு எப்படி கல்லுண்ட மாரி இருக்கான் பாரு. அப்படிலாம் சொல்லக்கூடிய அளவுக்கும் உடம்புடைய தோற்றம் கடவுள் குடுத்தது. என்னதான் வந்து பார்க்கறதுக்கு கரடுமுரடா ரொம்ப வந்துட்டு ரூலா இருந்தாலும், மனசளவுல யாராச்சும் ஒருத்தர் நம்ம கைய பிடிச்சுக்கிட்டு, "உனக்கு நான் இருக்கேன்ப்பா" அப்படின்னு சொல்லிற மாட்டாங்களா? யாராச்சும் ஒருத்தர், "சாப்பிட்டியா? ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலுக்கு பேசிற மாட்டாங்களா? அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தான் வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் அத வந்துட்டு வெளிப்படையா யார்கிட்டயும் காட்ட மாட்டீங்க. தன்னுடைய வாழ்க்கை துணைக்கிட்டயும் சரி, காதல்ல ஈடுபட்டிருந்தாலயும் சரி, தன்னுடைய காதல் துணைக்கிட்டயுமே உங்களுடைய கஷ்டங்களையும், நஷ்டங்களையும் வெளிப்படையா சொல்ல மாட்டீங்க. அவங்ககிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் பழக்கவழக்கம் இருக்கும். ஆனா அவங்ககிட்ட உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அவங்க நம்மள புரிஞ்சுக்கணும். அவங்களா நம்மள வந்துட்டு தாங்கி பிடிக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதுக்கு இன்ன வரைக்கும் விடை தெரியல. அந்த மாதிரி யாருமே இல்ல. இந்த விஷயம் உண்மை நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இப்போ நம்முடைய தலைப்பு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, வரக்கூடிய 15ஆம் தேதி முதல் உங்க வாழ்க்கையில தலைவிதியே மாறப்போகுதுன்னு போட்டிருக்கோம். 100% சீக்ரெட்டான விஷயம். 5 கிரகங்கள் பலம் பெறுறாங்கன்னு போட்டிருக்கோம். சோ இத வச்சு பார்க்கிறப்போ சிம்மத்திற்கு எந்த மாதிரியான வாழ்க்கையில சாதகமான பலன்கள் இருக்கு? ஆமா, சாதகமா இருந்துட்டாலும். எனக்கெல்லாம் நல்லது நடந்துட்டா அப்புறம் இந்த உலகமே அழிஞ்சிருமே! எனக்கு என்ன நல்லது நடந்துற போது? வாழ்க்கை முழுக்க இப்படிதான் போகும். அப்படியே நான் வந்து மத்தவங்களுக்கு வாழ்க்கைய குடுத்துக்கிட்டு, அவங்க வாழ்ந்து விட்ட மிச்சத்த அப்படியே உருட்டிட்டு போ வேண்டியது தான். எனக்குன்னு கடவுள் வந்து என் தலையில எழுதியிருக்கிறது என்ன தெரியுமா? வருஷம் முழுக்க நீ கஷ்டப்படு அப்படின்னு எழுதிட்டாரு. என்ன பெருசா மாற்றம் வரப்போது? ஏதோ பார்க்கணும்னு தோணுது. எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதா? பார்த்து சொல்லுங்க. இப்படின்ற எதிர்பார்ப்பு சிம்ம ராசிக்கு இருக்கும். தயவு செஞ்சு மனச தளர விடாதீங்க. நல்ல மாற்றத்தோட இந்த வீடியோ பதிவு தொடங்குது. தேவைக்கேற்ற பணவரவு கிடைக்கும். பணப்பிரச்சனைங்கிறது பெருத்த போராட்டமா இருக்கு இல்லையா? சிம்ம ராசிக்காரங்களே! உங்களுடைய பணமே பல இடங்கள்ல மாட்டிக்கிட்டு கைக்கு வராம இருக்கு. அந்த பணம் திரும்ப கைக்கு வரும். உங்களுடைய தேவைக்கு ஏற்ற பணம் கையில கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். தந்தை வழி உறவுக்காரங்களால சுப செலவுகள் ஏற்படும். அது வேணா உண்மதான். சொந்தக்காரங்க வந்தாவே செலவு தான். திடீர் செலவுகள் ஏற்படுவதால கையிருப்பு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்களா? முன்னாடி வந்துட்டு தேவையான பணம் கையில இருக்குன்னு சொன்னீங்க. திடீர் செலவு ஏற்படும்னு சொல்றீங்க. அப்படின்னு இப்ப யோசிப்பீங்க இல்லையா? அதுதாங்க உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளா இருக்கு. அந்த செலவுகள சமாளிக்கிறதுக்கான பணம் உங்க கையில இருக்கும். முக்கியமா இத வந்து காரணம் காட்டி செலவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில அதிகரிக்கும். சுப செலவா இருக்கட்டும், வீண் செலவா இருக்கட்டும், விரய செலவா இருக்கட்டும். எந்த செலவுக்காகவும் கையிருப்புல இருந்தா பண்ணுங்க. ஏன்னா வரக்கூடிய பணம் வந்துட்டு சத்தியமா உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அளவு கண்டிப்பா கடவுள் குடுத்துருக்காரு. இதை தாண்டி கைமீறி செலவு பண்ணிட்டு கடன் வாங்க வேணாம். இத நான் குறிப்பிட்டு சொல்றேன். அளவுக்கு மீறி செலவு வருது அப்டின்னாக்கா, நீங்க வீண் விரைய செலவு பண்ணியிருக்கீங்க அப்டின்றத முடிவு பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொல்ட்டேன். இப்போ வந்துட்டு வரக்கூடிய பணத்த கையிருப்புல வந்து இறுக்கி புடிச்சு செலவு பண்ணுங்க. வழக்குகள பொறுத்தவரைக்கும், ஏதாவது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி சொத்து பிரச்சனையோ, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்க வந்து வழக்குல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்டின்னாக்க, முன்னேற்றமான திருப்பம் ஏற்படும். உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். குடும்பத்த பொறுத்தவரைக்கும் கணவன், மனைவி வந்து ஒற்றுமையா இருக்க போறீங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரிந்து போனவங்க கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளால சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இருந்தாலும் அது உங்கள வந்து பெருசா பாதிப்பு ஏற்படுத்தாது. சமாளிச்சுருவீங்க. அலுவலகத்த பொறுத்தவரைக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கக்கூடும். சிலருக்கு நீங்க விரும்பியபடியே இடமாறுதல் கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு. உங்களுடைய ஆலோசனைகள் முக்கியத்துவம் பெறும். மேல் அதிகாரியாவே இருந்தாலும் உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயம் அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏத்துப்பாங்க. சக ஊழியர்களும் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துப்பாங்க. சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் வியாபாரத்துல விற்பனை, லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். சக வியாபாரிகளும் உங்களுக்கு வந்து சுமூகமான பழக்கவழக்கத்துக்கு உட்படுவாங்க.
உங்களுடைய புதிய முயற்சிகள்ல மட்டும் பொறுமையை கடைபிடிங்க. எடுத்தேன் கவுத்தன்னு எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம். அதே மாரி மத்தவங்க கிட்ட பேசுறப்போ, உங்களுடைய தொழில் ரகசியங்கள பகிர்ந்துக்காம இருக்கிறது சிறப்பு. மேலும் கொடுக்கல் வாங்கல பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க கவனமா இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க பணத்தையே வாங்கிக்கிட்டு உங்களுக்கே வந்துட்டு சண்டைக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பிரச்சனைய நீங்க சமாளிக்கணும்னு நினைச்சீங்க, பொறுமை அவசியம். என்ன வேணா நடக்கட்டும். பொறுமையை கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த பிரச்சனை தன்னால சரியாகிடும். அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சோ, இப்போ வரைக்கும் பார்த்தது 15ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையுடைய ஓட்டம். இப்ப இந்த பலன்கள்லாம் நம்ம எங்க இருந்துங்க சொன்னோம்? உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? இத பொறுத்து தான் நம்ம பலன் அமையும் இல்லையா? சிம்மத்த பொறுத்தவரைக்கும் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் 3 நட்சத்திரங்களுடைய ஆட்சிய தான் நம்ம வந்து சிம்ம ராசின்னு பொதுப்படையா சொல்லுவோம். உங்க ராசியில கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்க, ராசியில சூரிய பகவான் உங்களுடைய நட்சத்திரநாதன் இல்லையா? அப்புறம் சந்திர பகவான், புதன் பகவான் 3 பேருமே அது ஒருத்தரு வெளிச்சத்த குடுக்குறவரு, ஒருத்தரு குளிர்ச்சிய குடுக்கக்கூடியவரு, ஒருத்தரு புத்திய குடுக்கக்கூடியவர். இவங்க 3 பேருமே கூட்டணியில உங்களோட ராசியிலேயே அமர்ந்திருக்காங்க. தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துல சுக்கிர பகவானும், கேது பகவானும் கூட்டணியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த களத்திரஸ்தானத்துல சனி பகவான் வக்ர கதியில இருக்காரு. அதுவே அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவானும், தொழில் ஸ்தானத்துல குரு பகவானும், லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்காங்க. சோ கிரகங்களோட ஓட்டம் இப்படி இருக்கு. இத அடிப்படையா வச்சு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி 15ஆம் தேதி முதல் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். சுப நிகழ்ச்சிகள் இருந்து வந்த தடைகள் அகலும். உங்களுடைய மிக நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். சொல்லப்போனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனசுல இருந்து வந்த இறுக்கமான நிலை மாறும். எதை யார்கிட்ட பேசுறது? ஒரு மாதிரி வெளிய சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்துல வந்து மாட்டிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த நிலை மாறும். ஒரு மாரி மனசு லேசாகக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு காரியங்கள்லயும் இருந்து வந்த அந்த ஒரு சோம்பல் தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சுணக்க நிலை. "என்னப்பா அந்த வேலை வந்து அப்படியே கிடப்பிலே கிடக்குப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிலை வந்துட்டு அடியோடு மாறப்போகுது. உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க. முக்கியமா அற்புதமான காலகட்டமா இருக்கிறதுனால, சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் ரீதியா முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளால லாபம் அதிகரிக்கும். புதுசா தொழில் தொடங்கலான்ற உங்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு விதை உண்டு, வழி உண்டு. தாராளமா புதுசா தொழில் தொடங்கலாம். கூட்டு தொழில்லயும் லாபம் கிடைக்கும். நம்பிக்கைக்கு உரியவங்களால, அவருடைய பழக்கவழக்கங்களால நன்மைகள் உண்டு. உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும், கொடுத்த வேலைய கொடுத்த நேரத்துல செய்து முடிப்பது உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய மேல் அதிகாரிக்கும் நல்லது. ஏன்னா வீண் வாக்குவாதம் வரும். அந்த வாக்குவாதத்துல நீங்க தான் ஜெயிப்பீங்க. இருந்தாலும் அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது தேவையில்லாத பகையை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? சோ உங்களுடைய வேலைய நீங்க கரெக்ட்டா முடிச்சுட்டீங்க அப்படின்னாக்க, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு வேலைய பார்த்துக்கிட்டு அதே நேரத்துல உபதொழில் செய்யறதுக்கும் லாபம் கிடைக்கும். உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்கள தேடி வரும். பெண்கள பொறுத்தவரைக்கும் பணவரத்து அதிகரிக்கும். மத்தவங்க மேல இரக்கம் உண்டாகும். பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னேற்ற பாதைக்கு அடி எடுத்து வைக்க போறீங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல மதிப்பெண்கள பெற போறீங்க. சக மாணவர்கள், ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்ய உடைய காரிய தடைகள் நீங்கும். சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது 15ஆம் தேதி முதல் சிம்ம ராசிக்கு தலைவிதி இப்படிதான் இருக்க போகுதுன்னு போட்டிருக்கோம். இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்த்தோம் அப்படின்னாக்க, அந்த சிம்மத்துல இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன், பூரமுக்கு எந்த மாதிரியான பலன், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை அடிப்படையாக வைத்து மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி உயர்வுகள் தேடி வரும். குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய அனுசரணையால குழப்பங்கள் நீங்கி குதூகலம் உருவாகும். குழந்தையுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அறிவு திறன் கூடும். பண விஷயங்கள்ல மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். நல்லவர்களுடன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பழக்கவழக்கம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். செல்வாக்கு மிக்க நபர்களுடைய உதவி மூலம் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்த நிலைக்கு போக போகுது. சின்ன தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கூட வங்கி கடன் உதவிகள் கிடைக்கும். தொழில் சிறக்கும். வாழ்க்கையில எல்லாவித முன்னேற்றங்களும் ஏற்பட போகுது. உங்களுடைய தொழில் விஷயமா நீங்க தீட்டிய திட்டங்கள் எல்லாமே நிறைவேற நீங்க புதிய முயற்சிகளை எடுப்பீங்க. அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மேலும் பேசணும்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்கள பொறுத்தவரைக்கும்
புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாருமே நன்மைகளை வழங்குறதுனால, விழித்தவுடன் சூரியனை வழிபாடு செய்ய சுபிக்ஷம் உண்டாகும். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். தடைப்பட்ட செயல்கள் கடகடன்னு நடக்கும். வியாபாரம், தொழில்ல முன்னேற்றம் உண்டு. பெரியவர்களுடைய உதவி கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் எல்லா விதங்களையும் ஆதாயத்தை கொடுக்குங்க. அடுத்த பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உடைய நட்சத்திரநாதன் தனஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நிலை அப்படிங்கிறது சீராகும். வரவு அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய ராகுவால உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் நீங்குங்க. மேலும் பேசணும்னா இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு இடமாற்றங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். திடீர் பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். கடன் கொடுத்தவர்களுடைய கெடுபுடியால உடன்பிறப்புகள் கிட்ட விரோதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணுங்க. இந்த நட்சத்திரக்காரங்க முக்கியமா எந்த ஒரு விஷயத்திலும் துவளாம தைரியத்தோட வாழ்க்கையில முன்னேற முயற்சி செய்யுங்க. அரசாங்கத்திடம் இருந்தும் அனுகூலமான செய்திகள், நல்ல தகவல்கள் வந்து சேரும். தொழில் விருத்தியாகும். வருமான வாய்ப்புகள் பெருகும். இந்த நட்சத்திரக்காரங்க முக்கியமா கோவத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா குடும்பத்துல குழப்பங்கள் குறையும். தந்தை வழி உறவுகளால தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனம் தேவை. தீயவர்களுடைய தொடர்பால சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லவங்க கெட்டவங்களுடைய உறவை அனுசரணையா நடந்துக்கோங்க. நல்லவங்களுடைய பழக்க வழக்கத்தை அதிகப்படுத்திக்கோங்க. தீயவர்களுடைய பழக்க வழக்கத்தை சுத்தமா விட்டுடுங்க. சொந்தமா தொழில் செய்யறீங்களா? வியாபாரம் செய்யறீங்களா? புதிய புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கனியை பறிக்க போறீங்க. அடுத்த உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி முதல் தந்தை வழி உறவுகளால உதவி கிடைக்கும். பக்தி மார்க்கத்துல ஈடுபாடு அதிகமாகும். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். விருந்தினருடைய வருகையால மன மகிழ்ச்சி ஏற்பட போகுது. அவங்களோட சினிமா, கேளிக்கை இந்த மாதிரியான விருந்துகள்லாம் கலந்துக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. சிலருக்கு காரிய தடைகள் நீங்கும். மத்தவங்க உங்களுடைய உயர்வை கண்டு பொறாமை கொள்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையை வெளிப்படுத்தாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய வியாபார திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்க எதிர்பார்த்தபடியே தனவரவுகள் கைக்கு வந்து சேரும். வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைய போறீங்க. மேலும் பேசணும்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரநாதன் ராசிக்குள்ளேயே சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள்ல வேகம் இருக்கும். உங்களுடைய திறமையினால செல்வாக்கு, அந்தஸ்து உயர போகுது. நினைச்சதை எல்லாமே நிறைவேற்றிக்க கடுமையா உழைக்க போறீங்க. லாபஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால புதுசா சொத்து சேருங்க. வருமானம் அதிகரிக்கும். மேலும் பொதுப்படியா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் கேதுவோடு தனஸ்தானத்துல இணைந்திருக்கிறதுனால செவ்வாயும் பலம் பெற்று 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது நல்ல அமைப்புங்க. ராசிநாதன் பலமாக இருக்கிறதுனால உங்களுடைய திறமைகள்ல நம்பிக்கை வைத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை முழுமையா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி உண்டு. புதனும் இணைந்திருக்கிறதுனால முன்னேற்றத்துக்கான பாதை ஒரு கதவை தட்டும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் மூலமும் நீங்க எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டு. தந்தையுடனும் அனுசரணையாக நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்க எல்லா விதங்களும் நன்மை உண்டு. பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. பங்குதாரர்களும் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமா இருப்பாங்க. குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு கணவருடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்க வரக்கூடிய 14ஆம் தேதி. அதுவே அதிர்ஷ்டமான எண்கள்னு கேட்டீங்கன்னாக்க 4 மற்றும் 6 பயன்படுத்துங்க. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். முக்கியமா சிவபெருமானுடைய முழு குடும்பத்தையும் வழிபாடு செய்யறது சிறப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவாலயத்துடைய வழிபாடும் பைரவருடைய வழிபாடும் சிறப்பை தரும். மறக்காம குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க. இதெல்லாம் கரெக்டா நீங்க வழிபாட்டுல மேற்கொண்டீங்க அப்படின்னா சிம்மம் யோசிப்பீங்க இல்லையா? ஸ்டார்டிங்ல நல்லாதாங்க இருக்கு. நல்ல தொழில் அமையுது. எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா எங்க தப்பு நடக்குதுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தாக்க 10 பைசா கையில இல்லாம என்னோட தொழில் நான் தொடங்குன செயல்பாடே பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம ஆகிடுது. சூரிய பகவான் அஸ்தமாக்கிட்டா அந்த உலகம் எப்படி இருண்டு போகுதோ, அந்த மாதிரி என் வாழ்க்கையே நெறைய இருண்ட பக்கங்கள கொண்டிருக்குன்னு யோசிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இருண்ட பக்கம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா, அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம், அதாவது உங்களுடைய ராசிநாதனுடைய அனுகிரகத்தினால எப்பவும் வெளிச்சமான வாழ்க்கை இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம சிவாலய வழிபாடும், பைரவருடைய வழிபாடும், விநாயகர் பெருமானுடைய வழிபாடும் மேற்கொள்ளுங்க. குடும்பத்தோட போயிட்டு குலதெய்வத்துக்கு பொங்கலிட்டு வழிபாடு செய்யறது சிறப்புங்க. அப்படி போகவே முடியலனாலும் சரிங்க.
இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காசு அனுப்பிச்சு விடுவோம் இல்லையா? அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய கோயில் பூசாரிக்கு வந்து பணத்த அனுப்பிச்சு விட்டு, மண்ட வெல்லம் இருக்கு இல்லைங்களா? இல்ல உங்க சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் சரி, அந்த வெல்லத்த வந்துட்டு நெய்வேத்தியத்துக்கு வாங்கி குடுங்க. அந்த இனிப்பான அந்த வெல்லம் வந்து, அந்த தெய்வத்துக்கு நெய்வேத்தியமா படைக்கிறப்போ, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கசப்பு மாறும். உங்களுக்கே தெரியாது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க, எதுக்கெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டீங்களோ, அந்த விஷயம் எல்லாமே சந்தோஷமா மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா குலதெய்வத்துடைய அருள் வந்து எப்பவுமே நமக்கு தேவை. எவ்ளோ பெரிய நீங்க நிலைமையில இருந்தாலும் சரி. நம்ம நெனைப்போம், பெரிய பணக்காரரா இருப்பாங்க, எங்கெங்கேயோ இருப்பாங்க, வெளிநாடு இந்த மாதிரி இடங்கள்லாம் ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கி வச்சுட்டு ரொம்ப தாம் தூம்ன்னு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு குலதெய்வத்துடைய வழிபாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட வந்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு போவாங்க. காரணம் என்ன? அவங்ககிட்ட இல்லாத பணமா? அவங்க எவ்ளோ வந்துட்டு 7 கடல் 7 மடல் தாண்டி எங்க போய் உழைச்சாலும் சரி, இந்த குலதெய்வத்துல அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை. அதனால தான் வந்து தேடி வந்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு போறாங்க. வருஷத்துல 1 நாளோ, இல்ல ஏதோ 5 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம் கழிச்சியாவது வந்து வழிபாடு செய்றதுக்கான முழு காரணம் இதுதான். தெரிஞ்சவங்க வெற்றியாளர். தெரியாதவங்க உதாசீனப்படுத்துறவங்களுக்கு தோல்விதாங்க தொடர்ந்து வரும். ஸோ 15ஆம் தேதி முதல் வந்துட்டு உங்க ராசியில 5 கிரகங்களுடைய பலத்தால உங்க வாழ்க்கை உங்க தலைகீழாக மாறப்போகுது. தலைகீழானா எப்படிங்க? இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டீங்க இல்லையா? இனி வந்துட்டு எல்லாமே ஏறுமுகம் தான். எல்லா விதங்கள்லயும் முன்னேற்றம் தான். சகலமும் வெற்றியா முடியப் போகுது. நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு, நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள். ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி.